வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு லலிதா ஜுவல்லரியில் இருக்க ஸ்கீம்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். லலிதா ஜுவல்லரியில் வந்து 3 விதமான ஸ்கீம்ஸ் இருக்குது. ஃப்ரீ அண்ட் ஃப்ளெக்ஸி ஸ்கீம், ஜுவல்லரி ப்ரீ புக்கிங் ஆர் எக்ஸ்சேஞ்ச் ஸ்கீம், தனவந்தனம் ஸ்கீம் அப்படின்னு 3 ஸ்கீம்ஸ் இருக்குது. இன்னைக்கு நம்ம வந்து ஃப்ரீ அண்ட் ஃப்ளெக்ஸி ஸ்கீமை பற்றி பார்க்கலாம். ஃப்ரீ அண்ட் ஃப்ளெக்ஸி ஸ்கீம் வந்து ஒரு மந்த்லி பே பண்ணுற ஸ்கீமு. இதில் வந்து நம்ம மினிமம் வந்து 1000 rupeesலேருந்து பே பண்ணலாம். அதாவது மல்டிபிள்ஸ் ஆஃப் 500ல, அதாவது 1000, 1500, 2000, 2500 அப்படின்னு மல்டிபிள்ஸ் ஆஃப் 500ல நம்ம வந்து அமௌண்ட் பே பண்ணலாம். இது வந்து ஒரு ஃபிக்ஸ்டு அமௌண்ட் மாதிரி. இப்போ இந்த மந்த் வந்து 1000 பே பண்ணுறீங்கன்னா நெக்ஸ்ட் மிச்சம் இருக்க 11 monthsமே வந்து நம்ம 1000 பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால ஃபஸ்ட்டு மந்த் என்ன அமௌண்ட் பே பண்ணுறோமோ அதுதான் லாஸ்ட் மந்த் வரைக்கும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதோட டியூரேஷன் வந்து 11 months. இந்த ஸ்கீமுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாங்கன்னு பார்த்தோம்னா, நம்மளுக்கு வந்து 100% வந்து வேஸ்டேஜில் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. எதுக்கெல்லாம்னா கோல்டுக்கு, அன்கட் டைமண்ட், சில்வர் வேர், ரூபி அண்ட் எமரால்டு இது எல்லாத்துக்கும் வந்து 100% வந்து வேஸ்டேஜ் கொடுக்குறாங்க. அதே வந்து டைமண்ட் ஜுவல்லுக்கு வந்து 30% வந்து வேஸ்டேஜ் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அதே சில்வர் ஜுவல்லரி பார்த்தோம் அப்படின்னா எம்ஆர்பியிலேருந்து 25% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. இதெல்லாம் தான் இந்த ஸ்கீமோட பெனிஃபிட்ஸ். இதுல முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னன்னா, இது வந்து வெயிட் அண்ட் அமௌண்ட் பேஸ்டு ஒரு ஸ்கீமு. அதாவது வெயிட் அண்ட் அமௌண்ட் பேஸ்ட் அப்படின்னா, இப்போ நம்ம மந்த்லி வந்து 2500 அமௌண்ட் கட்டுறோம் அப்படின்னா, ஒன்று வந்து நம்மளோட எவ்வளோ 2500க்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ கிராம்ஸோ அது ஆட் ஆகிட்டே வரும். மந்த்லி 2500 வந்து அன்னைக்கு கோல்டு ரேட் எவ்வளவோ அவ்வளோ கிராம்ஸ் ஆட் ஆகிக்கிட்டே வரும். இன்னொரு ஆப்ஷன் என்னன்னா, ஆப்ஷன் 2 வந்து அமௌண்ட் பேஸ்டு. அமௌண்ட் பேஸ்டாக இருந்துச்சுன்னா இப்போ 2500 கட்டுறோன்னா அந்த 2500 அப்படியே இருக்கும். ஸோ நம்ம 11 monthsக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு எய்தர் ஆப்ஷன் 1 பெனிஃபிட்டாக இருந்தால் ஆப்ஷன் 1 எடுத்துக்கலாம், இல்லை ஆப்ஷன் 2 பெனிஃபிட்டாக இருந்தால் ஆப்ஷன் 2 எடுத்துக்கலாம். இன்கேஸ் கோல்டு ரேட் வந்து இப்போ அதிகமாயிருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து இந்த கிராம்ஸ் கணக்கில் எடுத்தோம்னா நம்மளுக்கு பெனிஃபிட்டு. இதே வந்து கோல்டு ரேட் கம்மி ஆயிருச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து அமௌண்ட் பேஸில் எடுத்தால் பெனிஃபிட்டு. ஸோ இது வந்து கோல்டு ஃப்ளக்சுவேஷன்ஸ் என்ன இருந்துச்சுனாலும் நம்ம வந்து ப்ராஃபிட்டாக வந்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம். இதுக்கு ஜிஎஸ்டி அண்ட் அடிஷனல் சார்ஜ் வந்து நம்ம தான் பே பண்ணிக்கணும். எல்லா ஸ்கீம் மாதிரியே இதுக்கும் நம்ம தான் பே பண்ணிக்கணும். இதில் ஒரு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் என்னென்னா, 11 monthsக்கு அப்புறம் எடுத்தோன்னா 100% வேஸ்டேஜ் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அதே வந்து 7 to 8 monthsல எடுத்தால் வந்து 60% வரைக்கும் வேஸ்டேஜில் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. 9 to 10 monthsல நம்ம எடுத்தோம்னா 70% வந்து வேஸ்டேஜ் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. எல்லா ஜுவல்லரிலையும் வந்து மெச்சூர் ஆனதுக்கப்புறம் எடுத்தால் மட்டும்தான் ஃபுல் பெனிஃபிட் கிடைக்கும். ஆனால் லலிதாவில் ஒரு 7 to 8 months இது மாதிரி டைம் பீரியட் கொடுத்து அதுக்கான வேஸ்டேஜ் டிஸ்கவுண்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். தேங்க்யூ.